இந்த நாளில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எப்படி விடுவிக்கப்பட்டோம் தெரியுமா? எப்படி மீட்கப்பட்டோம் தெரியுமா? எப்படி நாம் ஆக்கினின்று தப்புவிக்கப்பட்டோம் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து எப்படி நாம் தப்புவிக்கப்பட்டோம் தெரியுமா? எந்த ஒரு குற்றமும் செய்யாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா 23 அதிகாரம் 25 வசனம். கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே அதிகமாய் எல்லா சபைகளிலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை குறித்ததான தியானங்கள் இருக்கும். அநேக தேவ பிள்ளைகளும் அப்படிப்பட்ட காரியங்களை தான் வேதத்திலே தேடி படிக்கிற நிலைமை இருக்கும். எல்லாம் நல்லது, மிக மிக நல்லது. அதே நேரத்தில் இந்த நாட்களில் அதிகமாய், இந்த நாட்களில் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்களில் ஒன்றென்ன தெரியுமா? நாம் எப்படி விடுதலையாக்கப்பட்டோம், எப்படி விடுதலையாக்கப்பட்டோம். இங்கே பரபாஸ் என்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த செயலுக்கு அவன் கண்டிப்பா மரிக்க வேண்டியவன், நிச்சயமாக மரிக்க வேண்டியவன். அதுக்கு மாற்றாக வேற ஒண்ணுமே கிடையாது. சிலர் மிகப்பெரிய குற்றத்தை எல்லாம் செய்து ஜட்ஜ்மெண்ட் என்று வரும்போது ஜனங்க அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஒவ்வொரு போஸ்ட்லையும் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். காரணம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரைம் பண்ணியிருக்கிறதுனால. அப்போ எல்லாரும் மனசில் எப்படி இருக்கும் தெரியுமா? இவனை விட்டுறக்கூடாது, இவனுக்கு ஜாமீன் கொடுத்துடக்கூடாது, இவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கு கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் மனசாட்சி உள்ள எல்லாருமே அப்படி தான் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்தவன் தான் யார் அப்படின்னா இந்த பரபாஸ். ஆனால் இந்த இடத்துல யார் நிற்கிறார் தெரியுமா? இயேசு நிற்கிறார். இயேசு நிற்கிறதுனால அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டு இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். கண்டிப்பாக மரிக்க வேண்டியவன் யாரு? பரபாஸ். கண்டிப்பாக மரிக்க வேண்டியவர் இல்லை யார் தெரியுமா? இயேசு. ஏனென்றால் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. பரபாசு கிட்ட மொத்த குற்றமும் இருக்கு. எல்லா குற்றத்தை உடையவன் விடுவிக்கப்படுகிறான். ஒரு குற்றமும் இல்லாதவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் எப்படி விடுவிக்கப்பட்டோம் தெரியுமா? எப்படி மீட்கப்பட்டோம் தெரியுமா? எப்படி நாம் ஆக்கினின்று தப்புவிக்கப்பட்டோம் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து எப்படி நாம் தப்புவிக்கப்பட்டோம் தெரியுமா? எந்த ஒரு குற்றமும் செய்யாத நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்னெல்லாம் நிந்தனைக்குள்ளானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், அவர் ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், கண்ணை கட்டி தலையிலே கொட்டினாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் செய்கிறாங்க. எல்லாவற்றையும் அவர் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டார்னு பைபிள்ல இருக்கு. இதனால மட்டுமே நானும் நீங்களும் விடுதலையாக்கப்பட்டோம். எனவே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருக்கும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்பு வைத்தீர் ஆண்டவரே. நான் ஒன்று செய்கிறேன்ப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன். அப்படியே செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் ஒப்பு கொடுக்கப்பட்டீர், நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். இந்த நன்றியோடு கடைசி வரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா.